ஹலோ விவாஸ், வெல்கம் டு பி புக். திஸ் இஸ் மோகனா லோகநாதன். இந்த பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரிவிஷன் தான். அதாவது 3 பார்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த 3 பார்ட்ஸ்லயுமே நம்ம பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ், ஒரு நம்பர் ஃபைண்ட் த நம்பர்னு கேட்டா எப்படி சால்வ் பண்ணும், ஆர் ஹவு மச் பர்சன்டேஜ் இஸ் மோர் தென் ஆர் லெஸ் தென் இப்படி கேட்டா எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினை வச்சு பார்த்தோம். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய ரிவிஷனுமே டிஎன்பிஎஸ்சில ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்க்ரீஸ்ட் பர்சன்டேஜ், டிக்ரீஸ் பர்சன்டேஜ், பாப்புலேஷன் ரிலேட்டடா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் அடுத்த பார்ட்ல பார்க்க போறோம். ஃபைனலா லாஸ்ட் 6th பார்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஓகே, இந்த பார்ட்ல உங்களுக்கான ரிவிஷன் கொஸ்டின்ஸ் இருக்கும். 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 10 கொஸ்டினுமே நீங்க பாஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஆன்சர் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா 3 பார்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அடுத்த பார்ட் போகும்போது பேசிக்ல ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்களுக்கு 5th and 6th பார்ட் வந்து ஈஸியா புரியும். நம்ம எப்பவுமே ஒன்லைன் மெத்தட்ல தான் சால்வ் பண்ண போறோம். சோ அதனால இந்த இத ஒரு ரிவிஷனா எடுத்துட்டு சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 45% of 640 plus 64% of 450 is dash percentage of 1440. இந்த இதுல நீங்க இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு பாஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. பட் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா 45% of 640 இருக்கா, இங்க என்ன இருக்கு 64% of 450 இருக்கா, நம்பர்ஸ் எல்லாம் சேம் தான். இங்க இருக்கக்கூடிய ஒரு ஜீரோ இந்த சைடு வரும்போது மாறி இருக்கு, அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே இல்ல. அப்ப இந்த 45% of 640யும் 64% of 450யும் சேம் வேல்யூ தான் வரும். இப்ப ஏதாவது ஒன்ஸ் கால்குலேட் பண்ணா முடிஞ்சு. அப்ப 45% of 640 எப்படி எழுதுவீங்க, பர்சன்டேஜ் சிம்பிள் இருந்தா டிவைட் பை 100 இன்ட்டு 640 பிளஸ் 64% டிவைட் பை 100 இன்ட்டு 450 which is equal to எனக்கு தெரியாது x percentage into 1440. So அப்ப 0 0 cancel, 2 5s are 9 5s are 1 2s are 32 2s are. இங்கேயும் சேம் தான் வரும் பாருங்க. 0 0 கேன்சலா, 2 5s are 9 5s are 1 2s are 32 9s are தான் வருது. இங்கேயும் 9 32s are, இங்க 32 9s are தான் வரும். அப்போ ஒன்ஸ் நீங்க மல்டிபிள் பண்ணி ஆன்சர் சொன்னாலே உங்களுக்கு போதும். அப்ப 9 into 32 என்ன வரும், 2 9s are 18 8, ரிமைண்டர் 1 வரும். 9 3s are 27, ஆல்ரெடி ஒன்னு கேரி இருக்குது, 27ஓட ஒன்னு கேரி ஆச்சுன்னா 28 பிளஸ் இதுக்கும் அதே தான் வரும் 288 which is equal to 0 0 cancel, 5 2s are இங்க என்ன வரும் 72. அப்போ x into 72 by 5 னு இருக்கா. அப்ப 280 18 280 80 ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 8 8 16க்கு 6 ரிமைண்டர் 1 17 ஆகும், ரிமைண்டர் 1 5 5 which is equal to x into 72. இங்க டினாமினேட்டர்ல இருக்க இந்த சைடு வந்து என்ன ஆகும், மல்டிபிள் ஆகுமா, இப்ப 5 வந்துருமா. இப்போ 72 அப்படிங்கிறது எந்த நம்பரால டிவைட் ஆகும்னா 4 ஆல டிவைட் ஆகும். அப்போ 576 எதால டிவைட் ஆகும்னா 4 ஆலே டிவைட் ஆகும். அப்போ 1 4s are 4, ரிமைண்டர் 3 வரும். 32 மாறுனுச்சுன்னா 8 4s are 32. இங்க என்ன வரும், 1 4s are 4, ரிமைண்டர் 1 வரும். 4 4s are 16, மறுபடியும் 1 வரும். 4 4s are 16. again இது பாருங்க 9 ஆல டிவைட் ஆகுமா, 2 9s are, இங்க என்ன வரும், 1 9s are 9, ரிமைண்டர் 5, 6 9s are 54. அப்ப 1 டைம் இது வந்து 8 டைம் கேன்சல் ஆகும். அப்ப 8 into 5 என்னது, 8 5s are 40. சோ அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40%. நீங்க இந்த ஒரு ஸ்டெப்லாம் கொண்டு வரவே தேவையில்லை. இங்கேயே நீங்க 32 into 9 எவ்வளோன்னு போட்டுட்டு 576 இருக்கா, அப்படியே கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. So answer for this one is 40%. Next one, find the number which is 15% less than 120. அதாவது 120ஐ விட, இத 120ஐ விட 15% குறைவான எண்ணை காண்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த கம்பேர் பண்றாங்களோ, எதோட கம்பேர் பண்றாங்களோ அதுக்கு பெர்சன்டேஜ் படி எவ்வளவு வேல்யூனா 100%. இப்ப 120ஓட தானே கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க, 120 பேஸ் பண்ணி தானே கேட்டிருக்காங்க. அப்ப 120 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 100%க்கு ஈக்குவல். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இதை விட ஒரு 15% கம்மியா இருக்க நம்பர், அப்ப 85% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படியே சால்வ் பண்ணுங்க. 100%ங்கிறது எதுக்கு ஈக்குவல், 120யா, டினாமினேட்டர்ல போட்டுக்கோ. அடுத்தது இப்ப எவ்வளவு நீங்க கால்குலேட் பண்ணோம், 85% மேல போட்டீங்கன்னா இதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். அப்ப அந்த நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருமா. 0 0 கேன்சலா, 6 2s are 5 2s are 1 5s are 17 5s are, then
percentage symbol cancel ஆயிடும். Then the number is 17 into 6. 17 into 6 னா என்ன வரும்? 7 6 are 42 க்கு 2 remainder 1. அப்போ 1 6 are 6 plus ஒரு 4 10 ஆயிடும். அப்போ 102. ஆனா இந்த கொஸ்டினை ஒன் லைனை விட இன்னொரு மெத்தட்ல இன்னும் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். என்ன கேட்டிருக்கான்? 120 கொடுத்திருக்கான். இதை விட ஒரு 15% கம்மியா இருக்கிறதானே கேட்டிருக்கான். 120ல 10%னா எவ்வளோ? 12. அப்ப 10%ங்கிறது 12னா 5% என்னவா இருக்கும்? 6 இருக்குமா? இப்ப டோட்டலா எவ்வளோ? 18. அப்ப 15%ங்கிறது எவ்வளோன்னு எனக்கு தெரியும்? 18 தெரியுமா? அப்ப 120ல 18 கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 102 கிடைக்கும். சோ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். 15%, 25%, 35%, 45%, இந்த 5ஆல எண்ட் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு கேசஸ் கொடுத்தாலோ ஆர் 10, 20, 30, 40, 60 இந்த மாதிரி 0வால எண்ட் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு கேசஸ் கொடுத்திருந்தா நீங்க ஈஸியா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிடலாம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்திருக்க ஒரு நம்பர்ல ஒரு 0 இருந்துச்சு அப்படின்னா நீங்க நார்மலா இந்த மாதிரி கால்குலேஷன்ல ஃபாஸ்டா போட்டுடலாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தோன்னு தெரியும் 120 10%, 12 அதுல 5% 6, 12 plus 6 18. அப்ப 18 மைனஸ் பண்ணி போட்டா ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஒன், the sum of two numbers is 116 2/3%. The ratio of first number and second number isன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இரு எண்களின் கூடுதல் அப்படிங்கிறது இரண்டாவது எண்ணில் எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்திருக்கான்? 2 எண் இருக்கு. 2 எண்ணை கூட்டுற வேல்யூ ஆனது ரெண்டாவது எண்ல 116 2/3% இருக்கு. அப்ப இந்த 2 எண்களோட கூடுதலை எதோட கம்பேர் பண்ணிருக்கான்? ரெண்டாவது நம்பரோட கம்பேர் பண்ணிருக்கான். அப்ப ஒரு நம்பரை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு நம்பரை பின்னு எடுத்துக்கிறேன். இத எதோட கம்பேர் பண்ணிருக்கான்னா பியோட கம்பேர் பண்ணிருக்கான். அப்ப பி வந்து எதோட கம்பேர் பண்ணிருக்காங்களோ அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்? 100% எடுத்துக்கணுமா? அப்ப a பிளஸ் பிங்கிறது என்னன்னு எனக்கு தெரியும். 116 2/3%. இப்போ பிங்கிறது 100%. ரெண்டையும் ஆட் பண்ணா 116 2/3% வருதுன்னா ஏவோட பர்சன்டேஜ் மட்டும் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 16 2/3%. அப்பதானே இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 116 2/3% வரும். ஓகேங்களா? சோ அப்ப இவங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ, செகண்ட் நம்பர் பி. ஆர்டர் மாறக்கூடாது. எப்பவுமே விகிதம் கால்குலேட் பண்ணும்போது முதல் எண்ணிற்கும் இரண்டாம் எண்ணிற்கும்ன்றான். அப்ப முதல் நம்பர் ஏ, செகண்ட் நம்பர் பி. ஏ எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 2/3%ங்கிறத மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு, கலப்பு பின்னம்ல இருக்கு. இதை ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்ப 16 3ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 6 3s are 18. அப்ப 10 3s are 30 பிளஸ் ஒரு 18 48. இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா 48 வரும். அதோட இங்க மேல என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கணும். 48ஓட 2 ஆட் பண்ண என்ன வரும்? 50 டிவைடட் பை இங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கணும். அப்ப ஏங்கிறது எவ்வளவுனா 50/3%. பிங்கிறது எவ்வளோ? 100%. எப்பவுமே ரேஷியோங்கும் போது டினாமினேட்டர்ல சேம் வேல்யூ இருக்கணும். இப்ப இங்க 3 இருக்கா? அப்ப இங்கேயும் 3 வரணும்னா இது என்ன பண்ணும்? 3ஆல மல்டிபிள் பண்ணா வருமா? அப்போ 50/3% which is equal to 300 divided by 3% வருமா? இந்த மாதிரி டினாமினேட்டர் சேமா இருந்துச்சு அப்படின்னா ரேஷியோல விட்டுட்டு நியூமரேட்டரை மட்டும் ரேஷியோவா எடுத்துக்கலாம். பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல், 0 0 கேன்சல், 1 5s are 6 5s are. அப்ப ரேஷியோ 1:6 ரேஷியோ. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? சிம்பிள். நீங்க வந்து இந்த ஒரு லைன் இந்த கொஸ்டினை ரீட் பண்ணோம்னா பாத்துருக்கணும். பார்த்துட்டு இதை மட்டும் ஃபிராக்ஷனா மாத்திட்டு ரேஷியோ எடுத்தீங்கன்னா முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், after spending 40% on machinery, 25% on building and 15% on raw material and 5% on furniture, a small scale industry owner had a balance of 1,30,500. total money with him was, அதாவது ஒரு முதலீட்டாளர் என்ன பண்றாரு, முதலாளி என்ன பண்றாருன்னா 40% எதுல? இயந்திரத்துக்கும், அடுத்து 25% பில்டிங் கட்டிடத்திற்காகவும், 15% மூலப்பொருளுக்காகவும் செலவிடுறாரு. அதே மாதிரி 5% எதுக்கு செலவிடுறாரு? மரஜாமான்காக செலவிடுறாருன்னா மொத்தமா இவர் எவ்வளவு பர்சன்டேஜ் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு? 15க்கு 5 ரிமைண்டர் 1 7 8 85% அவரு ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. அப்போ செலவழித்த நிலையில் அவர்கிட்ட மீதி எவ்வளவு இருக்குன்றாங்க? 1,30,500 இருக்கான். அப்போ அவர் எவ்வளவு செலவழிச்சிருக்காரு? அவர்கிட்ட இருந்த அமௌண்ட் 100% எடுத்துக்கணும். அதுல 85% செலவழிச்சிட்டாருன்னா ரிமைனிங் எவ்வளவுதான் அவர்கிட்ட இருந்திருக்கும்? 15% தான் இருந்திருக்கும். அப்போ 15%ங்கிறது 1,30,500னா இப்ப அவங்க கேக்குறாங்க அவர் வைத்திருந்த மொத்த தொகை
இந்த கால்குலேஷன் எல்லாமே அவர் வச்சிருந்த தொகையை பொறுத்து தானே போச்சு. அப்ப அதனாலதான் இங்க 100 எடுத்துக்கிட்டோம். அப்ப 100%ங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். சிம்பிளா ஒன் லைன்ல போடுங்க. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்க ஒன் லைன்ல தான் போட்டிருக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அதுக்கான வேல்யூ அப்படியே டினாமினேட்டர்ல போடுங்க. 1,30,500 which is equal to 100% divided by எவ்வளவு வேல்யூன்னு எனக்கு தெரியாது. அதுதான் நான் கால்குலேட் பண்ணும் எக்ஸ். ஸோ அப்ப 3 5s are 25s are பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆயிடுமா? இந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகுமான்னு பாருங்க. 1 + 3 4 4 + 5 9 9 வருது ஆட் பண்ணா. அப்ப கண்டிப்பா 3ஆல டிவைட் ஆகும். 1 3s are 4 3s are 12 ரிமைண்டர் 1 வரும். 3 3s are and 5 3s are 0 0 3ஆல டிவைட் பண்ணிக்கலாம். அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப x which is equal to 43500 into 20 2ஆல மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. 10க்கு 0 ரிமைண்டர் 1 7 4 2s are 8 அங்க ஆல்ரெடி இத்தனை 0 இருக்கு 3 zeros இருக்கு. அப்போ ஆன்சர் என்னது? 8,70,000. அவ்வளவுதான். இந்த கொஸ்டினுக்கு நீங்க இன்னொரு வேலையும் சால்வ் பண்ண முடியும். நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல, எனக்கு இந்த மாதிரி போறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து போங்க. உங்களுக்கு எப்போல்லாம் கொஸ்டின் கஷ்டமா ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல இருந்து போங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ நம்ம ஆப்ஷன்ல இருந்து போவோமா? நீ என்ன பண்ணலாம்னா ஒன் செகண்ட், நான் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் எடுத்துட்டு கொடுத்துருக்க கண்டிஷன்லாம் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணீங்கன்னாவே முடிஞ்சு. அதுதான் வந்து ஆப்ஷன் மெத்தட், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும் என்னன்னு. டோட்டலா 85% ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கிறது எவ்வளோன்னு எனக்கு தெரியும். 15%. அதுதான் எனக்கு 1,30,500 வரும் அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் எடுத்து எதுக்கு 15% 1,30,500 வருதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் அவர்கிட்ட இருந்த அமௌண்டா இருக்கும். அவ்வளவுதான். சோ நான் வந்து உங்களுக்கு இந்த பி ஆப்ஷனை விட்டுட்டு வேற ஒரு ஆப்ஷன் எடுக்கிறேன். இந்த ஆப்ஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் அவர்கிட்ட மொத்த தொகையா இருந்ததுன்னா இதுல 10% என்னால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியுமா? ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சாலே அது 10%. அப்போ 7690 வருமா? அடுத்து இது 10%. அடுத்து ஒரு 5%னா இதுல பாதியா? அப்ப இது 2ஆல வகுத்தீங்கன்னா 3 2 6 மீதி 1 7 2 14 மீதி 1 8 2 16 மீதி 1 9 2 18 இது 5. சோ இப்ப இப்படி வருதா? இப்போ இது 10% இது 5%. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 5 9 + 9 என்ன? 18 ரிமைண்டர் 1. அப்போ 8 + 7 15க்கு 5 ரிமைண்டர் 1 6 13க்கு 3 ரிமைண்டர் 1 என்ன வருது? 11 வருதா? சோ அப்ப 15%ங்கிறது எனக்கு என்ன வருது? 1,13,585 வருதா? சோ கம்மியா வருது. ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? 1,30,000 இருக்கு. ஆனா இங்க 13,000 வருது. அப்ப இது தப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப இன்னொரு ஆப்ஷனுக்கு செக் பண்ணுங்க. அப்ப ஆப்ஷன் பி செக் பண்ணுவோமா? இப்ப 8,70,000 இருக்கா? இதுல 10%னா என்ன? 870 0வா? அடுத்து 5%னா இதுல பாதி எவ்வளவு வரும்? 4 3 5 0 0 வருமா? இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 0 0 5 10க்கு 0 மீதி 1 9 9 4 என்ன? 13. சோ இப்ப என்ன வருது? 1,30,500 வருதா? 15%ங்கிறது. சோ அவ்வளவுதான். நீங்க ஏதோ ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. அதாவது அவங்க சொல்லியிருக்கிறது மொத்த தொகை அப்படிங்கறது தான் கால்குலேட் பண்ணி இந்த ஆப்ஷன்ல பிக் பண்ணும். அப்போ மொத்த தொகை ஒருவேளை 8,70,000 இருந்துச்சு அப்படின்னா இதுல 15% அவர் கையில இருக்குன்னு அர்த்தம். அப்ப 10%ங்கிறது 87,000, 5%ங்கிறது 43,500. ரெண்டையும் ஆட் பண்ணா 1,30,500 வருது. சோ அப்ப அவங்க சொன்னதும் 1,30,500 தான் கரெக்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் எடுக்கும் போதுதான் எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. சோ ஆன்சர் இஸ் 8,70,000. எப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ அப்பெல்லாம் இந்த மாதிரி மெத்தட் போயிடுங்க. நெக்ஸ்ட் ஒன், a worker received rupees 11,250 as bonus, which is 15% of his annual salary. Find his monthly salary. So அவர் எவ்வளவு வாங்குறாரு? ஒரு தொழிலாளி 11,250 ஊக்கத்தொகையா பெறுறாரு. அந்த தொகை அவரோட வருஷ வருமானத்துல ஆண்டு வருமானத்துல 15% அப்படிங்கிறாங்க. அப்ப 15%ங்கிறது எனக்கு என்னன்னு தெரியும்? 11,250. இது
வருஷத்துக்கு வர வருமானம் இயர்லி சேலரியில 15% சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த வருஷத்துக்கு அவர் மொத்தமா எவ்வளவு வாங்குவாருன்னா 100% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுங்களா? 15%ங்கிறதுனா 100%ங்கிறதா மொத்தமா அவர் வாங்குற சேலரி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுங்க. 15% எனக்கு தெரியும். அதுக்கான வேல்யூ 11,250 which is equal to 100%ங்கிறது என்ன? இதுதான் இயர்லி சேலரி. அப்ப 3 5s are 25s are percentage symbol cancel. இங்கேயும் பாருங்க 4 9 வருது. அப்ப 3 ஆல டிவைட் ஆகும். 1 3s are 3 3s are 9 7 3s are 21 5 3s are 0. ஸோ அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. இயர்லி சேலரி which is equal to 3750 into 20. இப்போ 10க்கு 1 ஸோ 14க்கு 15 1 7 ஆல்ரெடி இங்க 2 0 இருக்கு. ஸோ இப்போ 75,000 தான் அவரோட இயர்லி சேலரி. ஆனா அவங்க கேட்டிருக்கிறது அவரின் மாத வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்படி போட்டுட்டு எங்க ஆன்சரே இல்லையே அப்படின்னு செக் பண்ணுவீங்க. அவங்க கொடுத்த போனஸ் வருஷத்துக்கு. அப்ப நீங்க 100% கால்குலேட் பண்ணீங்கன்னா அவரோட வருஷத்துக்கு எவ்வளவு சேலரி வாங்குவாருன்னு தான் கால்குலேட் ஆகும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மந்த் சாரி 1 year equal to 12 மந்தா? அப்ப 75,000 12ஆல வகுக்கணும். 12ஆல வகுத்தா என்ன வரும்னு பாருங்க. இப்படி போட்டுக்கலாம். உங்களுக்கு புரியும். 75,000 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 5 12s are என்னது 60யா? அப்ப 6 12s are 72. மீதி 3 வருமா? இதுல 2 12s are என்ன 24. ரிமைண்டர் 6. இப்ப இந்த 0 வருமா? இப்ப 5 12s are ஆயிடுமா? 16 வந்துருமா? 0 வந்துருச்சு. அப்ப இந்த 0 வந்துச்சுன்னா இங்கேயும் ஒரு 0 ஆட் ஆயிக்கும். அப்ப 6,250 தான் ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ண முடியுமானா அப்படியே ரிவர்ஸ்ல சால்வ் பண்ண முடியும். கண்டிப்பா ரிவர்ஸ்ல சால்வ் பண்ணணும்னா ஜஸ்ட் வேணும்னா பாருங்க. இல்ல அப்படின்னா இதை விட்டுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு நீங்க என்ன கால்குலேட் பண்ணும்? மந்த்லி சேலரி தானே கால்குலேட் பண்ணும். அப்ப மந்த்லி சேலரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? அப்ப மந்த்லி சேலரி இங்க இருக்க ஏதாவது ஒரு ஆப்ஷனை எடுத்துட்டு அதை 12ஆல மல்டிபிள் பண்ணிட்டு அதுல 15% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 11,250 வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆன்சரா இருக்கும். நான் டைரக்டா இதையே எடுத்துக்கிறேன். 6,250 into 12 போட்டீங்கன்னா இயர்லி சேலரி கால்குலேட் ஆயிடுமா? இப்போ வருஷத்துக்கு எவ்வளோன்னு? அப்ப 0 0 1 4 5 75,000. அப்ப வருஷத்துக்கு 75,000 தெரியும். இது என்னோட 100%. அப்ப எனக்கு 15%ங்கிறது எவ்வளவு? 11,250 வரணுமா? அப்ப 10% என்னவா இருக்கும்? 75,000ல 10%னா 7,500. அப்ப 5% என்னவா இருக்கும்? 3,750 இருக்குமா? அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 0 5 12க்கு 2 மீதி 1 11. இப்போ 11,250 ரூபா வருது. ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அப்பதான் எனக்கு 15% கால்குலேட் பண்ணும்போது கரெக்டா இவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்க அதே டேட்டா எனக்கு வந்துருச்சு. ஸோ ஆன்சர் இதுன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 1 liter of water is added to 5 liters of a 20% solution of alcohol in water. அதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன்ல வாட்டர் இருக்கு, ஆல்கஹால் இருக்கு. ஆல்கஹால் எவ்வளவு கான்சென்ட்ரேஷன்ல இருக்குன்னா 20%. அப்போ வாட்டர் எவ்வளவு இருக்கும்? 80% இருக்குமா? அவங்களே சொல்லிட்டாங்க அந்த சொல்யூஷன் எவ்வளவு இருக்குன்னுட்டு. 5 லிட்டர் சொல்யூஷன்ட்டாங்க. அப்ப 5 லிட்டர்ல 20%னா என்னவா இருக்கும்? 1 லிட்டரா? 80%னா என்னவா இருக்கும்? ஒன்னும் இல்ல. 20% கால்குலேட் பண்ணணும்னா 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னாவே முடிஞ்சு. 5 5ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1. அப்ப 20%ங்கிறது எனக்கு 1ன்னு தெரியும். 20%ஓட எதை மல்டிபிள் பண்ணா 80 வரும். 4. அப்ப 1ஓட 4 மல்டிபிள் பண்ணுங்க. 4 லிட்டர்ஸ். அப்ப இப்படிதான் ஸ்பிளிட் ஆகுமா? அப்ப வாட்டர் 4 லிட்டர்ஸ் இருக்கு. ஆல்கஹால் எவ்வளவு இருக்குன்னா 1 லிட்டர் இருக்கு இனிஷியலா. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கான்? ஆல்கஹால் 20% உள்ள 5 லிட்டர் திரவ கலவையோடு 1 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது. ஆல்ரெடி அங்க 4 லிட்டர் இருக்கு. இதோட 1 லிட்டர் சேர்க்கிறாங்க. அப்படின்னா புதிய ஆல்கஹால் கலவையில் உள்ள ஆல்கஹாலோட சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப முன்னாடி 5 லிட்டர் தான் இருந்துச்சு. அதுல இப்ப வாட்டர் 1 லிட்டர் ஆட் ஆகும்போது டோட்டலா அந்த சொல்யூஷன் எத்தனை லிட்டருக்கு இருக்கும்? 6 லிட்டர் இருக்குமா? இதுல வாட்டர் எத்தனை லிட்டர் இருக்கு? 5 லிட்டர் இருக்கு.
ஆல்கஹால் எவ்வளவு இருக்கு? 1 லிட்டர் இருக்கு. அப்ப அவங்க கேட்கறது ஆல்கஹாலோட பெர்சன்டேஜ் கேட்கறாங்களா? அப்ப ஆல்கஹாலோட பெர்சன்டேஜ்னா, ஆல்கஹால் இங்க ஒட்டுமொத்தமா எவ்வளவு இருக்கு? 6 லிட்டர் இருக்கா? அதுதான் உங்களோட 100%. இதுல 1ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. அப்ப 100%ங்கிறது எனக்கு தெரியும் 6 லிட்டர். அப்போ 1 லிட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்? அவ்வளவுதான். சோ அப்ப 1 லிட்டர் அப்படின்னா லிட்டர் கேன்சல் ஆயிடும். அப்போ 100/6 போட்டீங்கன்னா என்ன வரும்? 1 6 ஆர் 6, ரிமைண்டர் 4 வரும். 6 6 ஆர் 36, ரிமைண்டர் மறுபடியும் 4 வரும். இப்போ 14 வரும். 6 6ன்னு வரும். இல்ல அப்படின்னா 2/3%ன்னு சொல்லலாம். 0.6666 அப்படின்னா 2/3%. இதுவே 0.333ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா 1/3%. இது எல்லாமே எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பிகாஸ் இதை கன்வெர்ட் பண்ணா மறுபடியும் நீங்க போய் மாத்திட்டுலாம் இருக்க தேவையில்லை. இப்படி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனாலதான். சோ இப்ப ஆன்சர் என்னன்னா 16 2/3%. இதையும் நீங்க 1 ஸ்டெப்ல போட முடியும். எப்படி யோசிச்சிருக்கணும் அப்படின்னா 5 லிட்டர் இருக்கு. அதுல 1 லிட்டர் ஆட் பண்றாங்கன்னா மொத்தம் அந்த சொல்யூஷன் 6 லிட்டரா மாறி இருக்கும். அப்ப 6 லிட்டர்ல 5 லிட்டர் இருக்கும்போது என்ன சொல்லிருக்காங்க? 20% வந்து ஆல்கஹால் இருக்கு. 5 லிட்டர்ல 20% ஒரு பார்ட். இந்த இடம் 4 பார்ட் கொடுக்கணும்னா 4 + 1 5. அப்ப 4 1ன்னு வந்துரும். அப்போ ஒரு பார்ட் இந்த 4ஓட 1 ஆட் பண்ணாதான் 5. இப்ப 5 1ன்னு வந்துருது. 6 லிட்டர் அப்படிங்கும்போது. இப்ப 1/6 தான் வந்து இருக்கு அப்படின்னா பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? இன்டு 100 போட்டாலே முடிஞ்சுச்சு. அப்ப 100/6 என்னது? 16 2/3%. Next one. What percentage of numbers from 1 to 50 have 0 and 5 in the unit place? அதாவது 1ஆம் இலக்கத்துல 0 5 இருக்கக்கூடிய எண்கள் 1ல இருந்து 50 வரைக்கும் எத்தனை எண்கள் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்டா? சோ அப்ப மொத்தமா எத்தனை நம்பர் இருக்கும்? 1ல இருந்து 50 வரைக்கும் 50 நம்பர் இருக்குமா? இதுதான் நம்மளோட 100%. அவங்க கேட்டிருக்கிறது என்ன? 0 5 இருக்கிற நம்பர் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 0னா 5 10, 15 20, அடுத்து 25 30, 35 40 and 45 50. இதுலதான் பாருங்க 0 5ஆல எண்ட் ஆயிருக்கு. மொத்தமா எத்தனை நம்பர் இருக்கு? 10 நம்பர் இருக்கு அப்படின்னா இது எவ்வளவு பெர்சன்டேஜ் கேட்கறோம். அவ்வளவுதான். சோ அப்ப 100%ங்கிறது 50 நம்பர் எனக்கு தெரியும். அப்ப 10 நம்பர்ஸ்க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும்னு கேக்குறாங்க. சிம்பிளா சொல்லுனா இத 5ஆல டிவைட் பண்ணாதானே கிடைக்குது 10. 50 எதால டிவைட் பண்ணா 10 கிடைக்கும்? 5ஆல டிவைட் பண்ணா கிடைக்குமா? அப்ப இதையும் 5ஆல டிவைட் பண்ணாலே முடிஞ்சு. என்ன வரும்? 20%. அவ்வளவுதான். சோ இது நீங்க இல்ல நான் சால்வ் பண்ணி தான் போடுவேன் அப்படின்னா 100%ங்கிறது எனக்கு தெரியும் 50 நம்பர்ஸ் which is equal to எனக்கு பெர்சன்டேஜ் தெரியாது x percentage. பட் எத்தனை நம்பருக்கு நான் கால்குலேட் பண்ண போறேன்னா 10 நம்பர்ஸ். 0 0 கேன்சல். 1 5s are 2 5s are. அப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணுவேன். 20% equal to x percentage. இதையே தான் இந்த ஒன்லைன்லயே கால்குலேட் பண்ண போறீங்க. பட் ஒன்லைனை பொறுத்த வரைக்கும் எப்ப போனோம் அப்படின்னா கால்குலேட்டே பண்ண முடியாதுங்கிறப்ப போனா போதும். இந்த கொஸ்டின்ல ரொம்ப ஈஸி பாருங்க. 50% சாரி 50 நம்பருங்கிறது 100%. அப்ப 10 நம்பருங்கிறது எவ்வளவு? 50யோட 10 வரணும் அப்படின்னா நான் 5ஆல டிவைட் பண்ணாலே இது வருமா? அப்ப இங்க இருக்க பெர்சன்டேஜ் 5ஆல டிவைட் பண்ணுங்க. எவ்வளவு வருதோ அதுதான் உங்களோட ஆன்சர். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதுதான் நம்ம பார்ட் 2ல வந்து முக்கியமான கொஸ்டின் பார்த்த கொஸ்டின். If 35% of a number is 12 less than 50% of that number, then the number is. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு நம்பர் கொஸ்டின் கொடுத்தா அந்த நம்பரை நம்ம என்ன எடுத்துக்கணும்? 100% எடுத்துக்கணும். என்ன கொடுத்திருக்கான்? ஒரு நம்பரோட 35%ங்கிறது அந்த எண்ணின் 50%த்தை விட எவ்வளவு கம்மியா இருக்குன்றான்? 12. அப்ப 50%ல இருந்து 35% மைனஸ் பண்ணா எனக்கு எவ்வளவு? 50%ல இருந்து 35%ங்கிறது எவ்வளவு கம்மியா இருக்கு? 12 கம்மியா இருக்கு. இதுதான் கொடுத்திருக்கான் உங்களுக்கு. ஆனா பெர்சன்டேஜால மைனஸ் பண்ணா எனக்கு பெர்சன்டேஜ் தானே கிடைக்கணும். ஆனா 12ன்னு வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னா பெர்சன்டேஜ் வைஸ் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. 50ல இருந்து 35% மைனஸ் பண்ணா எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கிடைக்கும்? 15% கிடைக்கும். ஆனா அதுக்கு பதிலா 12 கிடைச்சிருக்குன்னா இந்த 15% தான் 12 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? அப்ப 15% 12னா அந்த நம்பர் எவ்வளவு? 100%. அப்படிதானே அஸ்யூம் பண்ணோம். அப்ப 100%ங்கிறது என்ன? அவ்வளவுதான். 15%ங்கிறது அதுக்கான வேல்யூ 12 which is equal to எனக்கு தேவை அந்த நம்பர் 100% அப்படின்னா என்ன? இந்த நம்பர். இப்ப 5 3s are 4 3s are 1 5s are 20 5s are. இப்ப 20 into 4 என்ன வரும்? பெர்சன்டேஜ் கேன்சல். அப்ப n equal to 8. சோ இதான் ஆன்சர். ஓகேங்களா? சோ சிம்பிள். இல்ல அப்படின்னா நீங்க இன்னொன்னு பண்ணிருக்கலாம். 15% கொடுத்திருக்காங்களா?
அப்ப 10% பிளஸ் 5% ஸ்பிளிட் பண்ணி பண்ணிருக்க முடியுமா? எஸ், முடியாது. முடியாது, முடியாது. நீங்க வந்து ஆப்ஷன் குடுத்திருந்தாங்கன்னா நீங்க பண்ணிருக்கலாம். ஒருவேள உங்களுக்கு ஆப்ஷன் ஏ 75, ஆப்ஷன் பி 50, 80, ஆப்ஷன் சி 85, ஆப்ஷன் டி 66 இந்த மாரிலாம் குடுத்தாங்கன்னா, 100% அந்த நம்பர் தானே எனக்கு தெரியும். அதுதானே நான் கால்குலேட் பண்ண போறேன். அப்ப அந்த நம்பர் எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அதுல 15%ங்கிறது 12 வருதான்னு பாருங்க, முடிஞ்சுச்சு. இப்ப 80 எடுக்குறேன்னா, 80ல 10%ங்கிறது எவ்வளோ? 8ஆ? 5%ங்கிறது எவ்வளோ? 4ஆ? அப்போ 15%ங்கிறது என்னன்னு கிடைச்சிருச்சு எனக்கு? 12ன்னு கிடைச்சிருச்சா? சோ அவ்வளவுதான். அப்ப கரெக்ட். இந்த மாரி ஆப்ஷன்ல இருந்து நீங்க போய்க்கலாம். இல்ல அப்படின்னா ஒன் லைன்ல சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். The salary of the person was reduced by 10%. இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். உங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்ல ஹோம்ஒர்க் கொஸ்டினா குடுத்துருக்கோம் இந்த கொஸ்டினை. சால்வ் பண்ண முடியலன்னா அடுத்த பார்ட்ல பாருங்கணும். சோ இப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? The salary of person was reduced by 10%. By what percentage should his reduced salary be raised so as to bring it at part with his ஒரிஜினல் salary அப்படின்னு இருக்காங்களா? சோ இப்ப இனிஷியலா அவரோட ஓல்டு சேலரியில இருந்து தான் என்ன பண்ணிருக்காங்க? 10% மைனஸ் பண்ணும்போது எனக்கு நியூ சேலரி கிடைக்குதா? அப்ப ஓல்டு சேலரி 100%னா நியூ சேலரி என்னது? 10% ரெடியூஸ் பண்ணா 19 கிடைச்சிருமா? ஆனா இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, இதோட எவ்வளோ ஆட் பண்ணா இந்த 100% வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் உங்களோட கொஸ்டின். மறுபடியும் ஒரிஜினல் சேலரினா 100%ஆ மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 90ங்கிறது 100ஆ மாறுச்சுன்னா அந்த 100ங்கிறது எவ்வளவா மாறி இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா 90% பிளஸ் 90%ஓட எவ்வளோ பெர்சன்டேஜ ஆட் பண்ணா இதோட எவ்வளவு பெர்சன்டேஜ்? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்றோம். இதுல இருந்து தான் இன்க்ரீஸ் பண்றோம். அப்போ இதுல இருந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணா 100% வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்த 90% இன்சைட் போச்சுன்னா மைனஸ் ஆயிடும். அப்ப 90 இன்ட்டு எக்ஸ் டிவைட் பை 100 விச் இஸ் ஈக்குவல் டு 10% வருமா? 0 0 கேன்சல். இந்த 10 இந்த சைட் போகும் மல்டிபிள் ஆயிடும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் 100 டிவைட் பை 9% வரும். 100 டிவைட் பை 9 என்ன பண்ணலாம்? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல மாத்தலாம். 1 9s are 9, 1 0 இங்க வந்துரும். மறுபடியும் 1 9s are 9, ரிமைண்டர் 1. அப்ப 11 1/9% தான் இந்த எக்ஸோட வேல்யூன்னு கிடைக்குது. அப்ப நம்ம எவ்வளவு ஆட் பண்ணிருக்கணும் அப்படின்னா 11 1/9% ஆட் பண்ணிருக்கணும். நிறைய பேர் இங்க வந்து மேம் இப்ப 90% இருக்கு. இது 100% மாறணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் 10% ஆட் பண்ணாலே எனக்கு கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஆனா நீங்க இப்படி 10%ங்கிறது 100ல 10%னா 10. ஆனா 90ல 10%ங்கிறது 90%ல 10%ங்கிறது எவ்வளவுதான் வரும்? 9% தான் வரும். அப்ப நீங்க அப்படி போட்டீங்க அப்படின்னா 9% ஆட் பண்ணதுக்கான வேல்யூ தான் கிடைக்கும். அப்ப 99%ஆ மாறுறதுக்கு தான் கிடைக்குமே தவிர 100% கிடையாது. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். எதை பேஸ் பண்ணி அந்த கால்குலேஷன் பண்றாங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு 100%ஆ இருக்கணும் அப்படின்னுட்டு. சோ இந்த இதுல செகண்ட் டேர்ம் வந்து 19 இருக்கு இப்ப. அந்த 90ல இருந்து 100ஆ மாத்தணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 90%ங்கிறது 100%ஆ மாறணும் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ இல்ல உங்களுக்கு இதுவும் கஷ்டமா இருக்குன்னா இன்னொரு வே இருக்கு. என்னன்னா ஜஸ்ட் இப்ப எவ்வளவு இருக்கு? 90% இருக்கா? இதோட நான் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆட் பண்ணா 100 வரும்? 10%. அப்ப 10 டிவைடட் பை 90. இப்ப இருக்கிறது ஓவராலா இருக்கிறது 90%. இதோட ஒரு 10% ஆட் பண்ணும். அப்ப அது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு தெரிஞ்சா போதும். இன்ட்டு 100 போட்டீங்கன்னா பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ண 0 0 கேன்சல். தென் 100/9 வருமா? 100/9%னா என்னதான்? சேம். அதே 11 1/9% தான். ஓகேங்களா? இல்லனா நீங்க இன்னொன்னு பண்ணலாம். 90%ஓட 90யோட 11 1/% அதாவது 100/9%ங்கிறது தான் எவ்வளவுக்கு ஈக்குவல்னா 10%க்கு ஈக்குவல். 1 9 சாரா? இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் ரிமூவ் பண்ணா இன்ட்டு 1/100 போடுவீங்களா? 0 0 கேன்சல் ஆயிடுமா? அப்ப எவ்வளவு இருக்கும் இங்க? 10 மட்டும் இருக்குமா? சோ இதுதான்.
உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே தான் எல்லா கொஸ்டினுக்கும் ஃபாலோ பண்ணணும்னு இல்ல. சம்டைம்ஸ் ஒன் லைன் வந்து ஈஸியா இருக்கும். அட்வான்ஸ் லெவல் போகும்போது ஒன் லைன் ஈஸியா இருக்கும். பட் ஒன் லைன விட ஒரு ஈஸியா உங்களால பார்த்தோனே ஆன்சர் சொல்ல முடியும்னா, அதுதான் நீங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டைமிங் தான் முக்கியம். நீங்க எந்த மெத்தட்ல போட போறீங்க? ஸ்டெப் மார்க்லாம் அங்க குடுக்க போறது கிடையாது. உங்களோட ஃபைனல் ஆன்சர் என்ன? ஈவன் உங்களுக்கு அந்த கொஸ்டின் எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னே தெரியலையா? ஆப்ஷன்ல இருந்து போயிருங்க. ஆப்ஷன்ல இருந்து போனா இப்ப இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஆப்ஷன்ல இருந்து நான் போய் காட்டுறேன். ஏஸ் நியூ salary ஆஃப்டர் 15% இன்க்ரீஸ்ட் இஸ் 1932. அதாவது ஏவோட நியூ salary தான் வந்து எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1032. அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா 15% முன்னாடி இருந்ததை விட இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவரோட பழைய சேலரி என்னன்னு கேக்குறாங்க. நான் ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வேணாலும் பிக் பண்ணலாம். நான் வந்து ஆப்ஷன் இதுல 1600 இருக்கா, 1680, 660, 1700 இருக்கா, இதுல நடுவுல ஒரு மாதிரி ஒரு வேல்யூ பிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1660 வந்து பிக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருவேளை அவரோட ஓல்டு சேலரி அதுதான் ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம கால்குலேட் பண்றது ஓல்டு சேலரி. அப்போ ஓல்டு சேலரிங்கிறது 1660 இருந்துச்சு அப்படின்னா இதுல 10% எவ்வளோ? 166. 5% எவ்வளோ? 83. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வருது? 249 வருதா? அப்போ அவரோட ஓல்டு சேலரி 1660 ரூபா. இதோட இந்த 15% இன்க்ரீஸ் பண்ணா ஒரு 249 ரூபா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளவு வருது? 1909 ரூபா தான் வருது. அப்ப எனக்கு எவ்வளவு வந்திருக்கணும்? 15% இன்க்ரீஸ் பண்ணும்போது 1932 வந்திருக்கணும். ஆனா இங்க வரல. அப்ப இந்த ஆப்ஷன் தப்புன்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இன்னொரு ஆப்ஷன் இது கம்மியா தானே கிடைச்சிருக்கு. அப்ப இதை விட அதிகமா இருக்க ஒரு அமௌண்ட் தான் கண்டிப்பா வரும். அப்ப இதை விட அதிகமா இருக்க அமௌண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1680 இருக்கா? அப்ப 1680 எடுத்துக்கோங்க. 1680 எடுத்தீங்கன்னா இது உங்களோட 100%. அவரோட சேலரி என்கிறது தான் ஓல்டு சேலரி தான் 100%னா இதுல 10% என்னவா இருக்கும்? 168 5%னா இதுல பாதி 84. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 2 2 மீதி 1 14 15 5 மீதி 1 252 ரூபாயா? அப்ப அவரோட இனிஷியலா இருந்த சேலரி 1680 ரூபா. இதுல இந்த 15% இன்க்ரீஸ் போட்டீங்கன்னா ஒரு 252 ஆட் பண்ணீங்கன்னா 2 13க்கு 3 1 9 130 1932 வந்துருச்சா? ஸோ இப்போ அவரோட ஆன்சர் என்னது? ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 1680. உங்களுக்கு இன்கேஸ் இதுல ஏதாவது ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே, ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டே டியூன். தேங்க் யூ.